ஹலோ மம்மி, வலிக்கணும் மம்மி. இன்னைக்கு வாச தொழிச்சு கோலம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, விளக்கு கோலம் போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கிறது. விளக்கு கோலம் அதனால் விளக்கு ஒரு சைடு தொங்கிட்டு போல. எப்படி இந்த சைடு அட்டாச்மெண்டா இல்லையே? இல்லை இருக்கா? இருக்கு, அது தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இந்த கோலம் போட என்ன மம்மி திடீர்னு கோலம் போட்டிருக்கீங்க? ஆமாம், இன்னைக்கு வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸு. இன்னைக்கு சமைக்கிற வேலை இல்லை. ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கேன். அதனால கோலம் போட்டேன். ஓ, ஜாலியாக இருந்தால் டென்ஷனாக இருக்கும். சமைக்கிற வேலை இல்லை, அதனால ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால போட்டேன். இதில் வேறு எதாவது டெக்கரேஷன் பண்ண வேண்டியிருக்கா? இதில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு தண்ணியாக இருக்கு. தண்ணி ஏன் அதிகமாக ஊற்றிட்டீங்களா? இல்லை, அது இன்ஜினுக்கு கொஞ்சம் நேரம். இது நாங்கள் பார்த்தீங்கன்னா பட்டியக்கல்ல இது வாசப்படி எவ்வளோ பெருசாக வச்சுருக்கோம் பாருங்க. வாசப்படி பெருசாக வச்சுருக்கேன் மம்மி. 10 அடிக்குள்ள வாசப்படி இது. 10 அடி நீளம் கூட வைக்கலாமேன்னு சொல்லி தான் வச்சோம் நாங்கள். சின்ன வாசப்படி வச்சு வேஸ்ட். அதில் நடக்க முடியாது. போகலாம் வரலாம் இறங்கலாம். அங்கிட்ட ஒருத்தக்க போகலாம் வரலாம். போட்டிக்கோ பெருசு தானே, அப்போ வாசப்படி பெருசு வச்சா ஒன்றும் தப்பு இல்லை. போர்ட்டிகோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் படிக்க முடியும். ஆமாம், இல்லை சின்ன போர்ட்டிகோவுக்கே பெரிய படி வைக்கிறாரு. ஆமாம். ஓ, இந்த வீரமுத்து நம்ம இருந்தோம்ல வீரையா, அவரெல்லாம் சின்ன படிக்கே பெரிய சின்ன போர்ட்டிகோ தான் அவர்கிட்டலாம். அதுக்கே பெரிய படி. ஓ, அவங்ககிட்ட படிக்க பார்த்து வச்சது நம்ம. ஆமாம். ஆனால் நம்ம போட்டிருக்கிறது வந்து இது கிரானைட் மம்மி. அவங்களும் கிரானைட் தான், கருப்பு கலர் கிரானைட். அவங்ககிட்ட நம்மகிட்ட ரோஸ் கலர். நம்மகிட்ட ரோஸ் கலர், கருப்பு போடக்கூடாது. கிரானைட் சொல்கிற மம்மி இந்த நடக்க தான் நல்லா ஊறும். அது உண்மையா மம்மி? தெரியல, அப்படிதான் நடக்க தான் பாலிஷ் ஆகும்ன்றாங்க. ஆமாம், அப்படிதான் சொல்லுங்க. மனுஷனோட கால் படத்தான் கிரானைட் பாலிஷ் ஆகும். நம்மளுக்கு கல் அப்படியே தானே கிடக்கு இல்லையா? ஆமாம், கல் அப்படியே தான். இப்போ நம்மளுக்கு மற்ற பொருள் கூட தேய்து பண்ணுது. இது கல் வாங்கி இப்போ எவ்வளோ வருஷம் மம்மி இருக்கு? 5 வருஷம் இருக்குல்ல. இதெல்லாம் வாங்கி 5-6 வருஷம் இருக்கும் நமக்கு. அது ஆனால் அப்படியே கிடக்கு பாருங்க. ஆமாம், கல் தேஞ்சு அதை இன்னும் பாலிஷ் ஆகும்ன்றாங்க. கிச்சன்லேயும் அப்படி தானே போட்டிருக்கோம், கிரானைட் தானே போட்டிருக்கோம். கிச்சன் தொடக்கி நல்லா வலுவலுன்னு வருது. கிரானைட் தான் போடணும், நல்லா இருக்கு. நம்ம இந்த கடப்பகல்லாம் போட்டா ஐயோ கஷ்டம். ஆமாம், துடைக்க முடியாது. என்ன ஊத்துனா கஷ்டம். கரையாகி போயிடும். பார்க்கோலம் வாசல்கள் இதில் படியில் இங்கே மட்டும் ஜாயிண்ட் பண்ணி விட்டோம்னா போச்சு. இப்போதான் விளக்கு தீபம் போட்டு இருந்து கொண்டிருக்கிறது காய்ஸ். வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை படப்பு ஸ்டார்ட். இங்கே பாருங்க காய்ஸ், நல்லா இருக்கா? இதான் எங்கள் போர்ட்டிகோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். வலிக்கணும் மன்னிக்கிறாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிண்ணா, வரிச்சு நிற்கிறேன். சரிவா, பாலை காய்ச்சுவா. ஹலோ வலிக்கணும்மா. வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை நேர வணக்கம். சுக்கிர பகவானோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எங்களுக்கும் கிடைக்கட்டும், உங்களுக்கும் கிடைக்கட்டும். இன்னைக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இன்னைக்கு காலையில் டிஃபன் இவனுக்கு மட்டும்தான் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இல்லை, நான் இங்கே படப்புக்கார வீட்டுக்கு போக போகிறேன். படப்புக்கார வீட்டு என்ன மீசம்பா? காலையில் இட்லி, பணியாரம், தோசை, வடை எல்லாம் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு வலிக்கு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா போய் அங்கே பங்காளி வீட்டோட போய் மாவு சலிச்சுட்டு. அதை எவ்வளோ நேரம் செலிப்பீங்க? அது கொஞ்சம் நேரம் செலிப்போம் பேருக்கு. மாவு சலிச்சுட்டு அதுக்கப்புறம் இது பணியாரம் ஊற்றுவாரு. பணியாரத்தில் கொஞ்சம் நேரம் ஊற்றுறது கலந்துக்கிட்டு அப்படி வர வேண்டியதுதான். மதியம் சாப்பிட்டு நைட்டுக்கு படப்பு. நைட்டுக்கு கோழி படப்பா இன்னைக்கு? இல்லை, நைட்டுக்கு சைவ படப்பு. இன்னைக்கு சைவ படப்பா. நாளைக்கு காலையில் மதியம் கோழி படப்பு, நைட்டு ஆட்டு படப்பு.
நாளானைக்கு குட் பை சொல்லிட்டு வர வேண்டியது. ஆமாம், எல்லாரும் பாய் பாய் அப்படி சொல்லி பாய் பாய். 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த படப்பு. 3 days. இது ஏன் படப்பு வந்த வரலாறு என்ன? அதே தெய்வானம்மன் பொம்பளை பிள்ளை, நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளை. அது அம்மா வீட்டுல இருந்துச்சான். கல்யாணம் ஆகி கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுல இருந்துச்சான். கோச்சிக்கிட்டு போனவாலே மாசமா இருந்துச்சான். உடனே புருஷன் வீட்டுக்காரு, நீ என்ன கோச்சிக்கிட்டு போயிட்டு மாசமா இருக்க, இந்த இது தப்பான ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டாங்களாம். சந்தேகப்பட்டோன்னா அந்த சாமி அந்த பொண்ணை என்ன பண்ணிச்சான், என்னையவா சந்தேகப்படுறீன்னு நெருப்பு வச்சுக்கிச்சான். அந்த நெருப்பு வச்சுக்கிட்டேல அதோட கட்டியிருந்த துணி தெரிச்ச இடம்னு நம்ம ராயவரமா. அதனாலதான் ராயவரத்துல அதுக்கு பண்றாரு. சரி மேம், எல்லாரும் பப்ளிக்கா வந்துட்டு போற மாதிரி இடமா இருந்தா நல்லா இருக்கும். அவங்க என்னன்னா சந்துக்குள்ள வச்சிருக்காங்க. அதுக்குன்னு வீடு கிடைச்சது, அதான் கிடைச்சிருக்கு. அதனால அது சந்துக்குள்ள இருக்கனாலதான் கொஞ்சம் இதுவா இருக்கு. ஏன் உனக்கு என்ன ஒண்ணுது? மெயின் ரோடா இருந்தா நல்லா இருக்கும்ல. சந்தை நல்லா தான் இருக்குமா? மெயின் ரோடுலாம் செலவு கூட வரும். இது நம்ம எப்படி இங்க வீடு கட்டியிருக்கோம் அந்த மாதிரி. பணக்காரைக்கு பணம் போட வரணும். பணம் எவனும் சாமிக்கெல்லாம் எவனும் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. அடுத்த பொம்பளைய வச்சிருந்தா அவங்களுக்கு கொடுப்பாங்க செட்டியாருன்னு. என்ன சாமியில கொடுக்குறது. அதே மாதிரி நம்ம ராயவரத்துல எத்தனை பணக்காரங்க இருக்காங்க. ஆனா நம்மோட இதுதான் கட்டுறதுக்கு எவ்வளவு வருஷமா யோசிச்சாங்க. படப்பு வீடு அங்கே மூலங்குடியில எத்தனை வருஷமா திட்டாவே கிடக்கு. இன்னும் ராயவரத்துல காசு இல்லையாங்க, திட்டாவே கிடக்கு. இந்த அளவுக்கு தாங்க நடந்துச்சு. கட்டி கொஞ்ச தூரம் அளவுக்கே ரொம்ப வருஷமா கிடந்துச்சு. அப்புறம் தான் அங்கிட்டு போய் கட்டியிருக்கா. எதுவும் நல்லது செய்யறதுக்கெல்லாம் யோசிக்கிறாங்க. செய்யலாமா தப்போ அப்படின்னு. இதே கெட்டதை ஈஸியா செஞ்சிருவாங்க. அதே மனுஷன் அபிராமிக்கு பாரு, அதுக்கு போலீஸ் சூப்பரண்ட் ஹெல்ப் பண்ண ஆள் இருக்கான் பாரு. அங்க அது நெல் பாலிஷ் போட்டு ஆளு சூப்பரா இருந்தான். இவன் அட்வொகேட் சொன்னாரு, சரி ஜட்ஜு கூப்பிடல, அது ஆளாவது மெலிஞ்சு ஒல்லியா ரொம்ப பிள்ளைகளை கொண்ட சோகத்துல ரொம்ப என்னமோ மாரி வரும்னு நாங்கெல்லாம் நினைச்சோம், எதிர்பார்த்தோம். இது அட்வொகேட் சொல்றாரு. 2-3 அட்வொகேட் அதை பத்தி அவ்வளவு தப்பா சொல்றாங்க. அட்வொகேட் சொன்ன மரியாதை இல்லாம பேசுறாங்க, அவ இவ அப்படி இப்படின்னு. கடைசியில பார்த்தா திம்னு வருதான். திம்னு சூப்பரா வருதான். கண்ணுல அந்த கண்ணு அந்த கண்ணு என்னமோ கண்ணுன்னு சொல்றாங்க. அந்த புள்ள விட்டு கண்ணை கொல்லி கண்ணா என்னமோ ஒரு கண்ணுங்கிறாங்க. அந்த கண்ணெல்லாம் ஆகவே ஆகாது, அந்த மாதிரி கண்ணு அந்த புள்ள விட்டு. இதையும் விடுதலை ஒண்ணு விட்டு அவனையும் விடுதலை ஒண்ணு விட்டா 2 பேரும் திருப்பி ஜாலியா போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இவர் ஆயுள் தண்டனையை கொடுத்துட்டாரு. அப்படி நினைச்சுதான் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கேன். ஆயுள் தண்டனை மட்டும் மாத்திடுவாங்களா? கொஞ்ச நாள்ல மாத்திடுவாங்களா? இல்லையா? இல்ல, ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாரு, பனிஷ்மெண்ட். நீ மாத்த மாட்டாரு. நீ மாத்த மாட்டாரா? இதுல எத்தனை பேர் சந்தோஷப்பட்டிருக்காங்க. அவங்க அம்மா எல்லாருமே சந்தோஷப்பட்டிருக்கா. அவங்க அம்மாவே அந்த பிள்ளைக்கு எதிர்ப்பு தான். அவங்க அம்மா சொல்லுது, எனக்கெல்லாம் முடியாம எல்லாம் இல்ல, என்னைய சொல்லி போய் சொல்லி அவ வர பாக்குறா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லு. வெளியே வர்றதுக்கு ஒரு சாக்கு. இது கேட்டாலும் தரமாட்டாங்க, ஜாமீன் கேட்டாலும் தரமாட்டாங்க. இந்த மாதிரி கேஸா இருக்கு. அதனால வேற ஏதோ ரீசன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அதுக்கு உதவி செய்யறாங்க. வேற யாருமே உதவாம அது பச்சை தண்ணி கூட கிடைக்காம ஜெயிலையும் கிடந்துச்சுன்னா அதுக்கு புத்தி வரும். என்ன கடவுளும் உதவி பண்றாரு, மக்களும் உதவி பண்றாங்க. அது எப்படி இவ்வளவு கொடூரமான ஒரு காசு நிறைய வச்சிருக்காங்க மம்மி. இல்ல காசுலாம் இல்ல, காசு இப்ப நம்ம ஹெல்ப் பண்றவங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்கணும்ல. அதுதான் இந்த உடம்பு சுகத்தை கொடுத்துருது. அது இந்த மாதிரி கேரக்டரா இருக்கு. இந்த கேரக்டர் இல்ல மேமே, இப்ப லேடிஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எதுவும் கொடுக்கணும்ல. அதுக்குதான் அது ஓரணி சேர்க்கையே ஈரணி சேர்க்கை என்னமோ சொல்றாங்களே. சூப்பரண்ட் போலீஸே அதுக்கு அவ கொண்டாடுறவங்களே அவ தடவி கூட்டிட்டு வரவ அப்படின்னா அப்படி பத்திரமா கூட்டிட்டு வருவேன் போலீஸ்காரி. அந்த அளவுக்கு அதுக்கு அது அவளுக்கும் தேவைப்படுது, இதுக்கும் தேவைப்படுது. அது வக்கீல்களுக்கும் தெரியுது. அதை நம்ம பப்ளிக்கா பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப். ஆமா ஆமா.
நம்ம அது பப்ளிக்கா பேசக்கூடாது, நமக்கு என்ன அப்படின்ட்டு விட்டாரு. இப்போ எந்த சிறையில் மம்மி இருக்கு? குழல் சிறையில் இருந்துச்சா இவ்வளவு நாள். இப்போ எந்த சிறையில் இருக்கு? சென்னை சென்ட்ரல் வச்சிருக்கீங்களோ? ஆமா, ஆயுள் தண்டனை எங்கேயே கொடுப்பாங்களோ அங்கேயே இருக்கும். முதல்ல குழல் சிறையில் இருந்துச்சா 8 வருஷமா. அத்தனை வருஷம் இருந்தா அதுக்கு அறிவு வரல, திருந்தல பாருங்க. நேபாளிஷ வச்சுக்கிட்டு நல்ல அழகா தெரியுது இப்பவுமே, கட்டபந்து அடிச்ச மாதிரி சூப்பரா இருக்கு. பிள்ளைகளை கொஞ்சம் கூட பாவம் தெரியல. அந்த பிள்ளைய பாவம் இது தானே பிடிக்கும். ஆமா, அது பாரு, அதுவுமே கடவுளை விட்டு வச்சிருக்காரு. இல்ல அது இந்த ஜென்மத்துல பிடிக்கலனாலும் அடுத்த ஜென்மத்துல படுத்துங்க. ஓ, இந்த அதான் சொல்றாங்கல்ல, போன ஜென்மத்துல நீ என்ன பாவம் பண்ணி அதான் இப்படி அனுபவிக்கிற. அப்படியெல்லாம் வரக்கூடாது. அந்த இது கையோட கொடுத்தாதான் யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. இவங்க டோட்டலா எல்லாத்தையும் மாத்தி இப்ப நல்லது செய்யறவங்களுக்கு அடுத்த ஜென்மத்துல நல்லது நடக்கும்னாக்க எப்படி அது கணக்குல சேர்க்க முடியும்? அப்புறம் எல்லாரும் கெட்டுதானே போயிடுவாங்க. அப்பப்ப கையோட கொடுக்கணும். இந்த பிள்ளைகளாம் 8 வருஷம் ஆச்சு, இனிமே உள்ள தண்டனையாவது கஷ்டமா இருக்கணும். ஆமா, அதனாலதான் ஆயுள் ஜெயில இருந்தாலும் ஜாலியா தான் இருக்கும் ஆயுள் வரைக்கும். எப்படி தெரியுமா, வயசாயிரும் ஆயுள் வரைக்கும் அதுக்கு எல்லாமே சௌரியமா இங்க உள்ள சூப்பரண்ட் போலீஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாளுங்க. அவளுக்குதான் இதுவா இருக்காளுங்க, அதனால அது இதாயிரும். அவளுக்கு கைக்குள்ள ஒட்டுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த வித்து தெரிஞ்சிருக்கு இந்த குட்டிக்கு. ஆமா ஆமா ஆமா. அதாவது நேர் வழியை விட இந்த தப்பான வழி தெரிஞ்சிருக்கு. ஆனா இப்ப தப்பான வழி தான் இதுவா இருக்கு. இதே நேர்மே அந்த பேசியிருந்தா அதை நேரம் 100 பேர் பேட்டி எடுத்து அந்த பிள்ளை அப்படி பேசுது இப்படி பேசுதுன்னு நேரம் அதை அவ்வளவு தூத்தி இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தோடனே இதுக்கு ஹெல்ப் பண்ணி அதை தாங்குறாங்க. அது புருஷன் என்ன உண்மையானாரு அதான் தெரியல, புருஷன் என்ன யாருக்குமே தெரியலைங்கிறாரு. சொல்லவே மாட்டேங்கிறாரு. அவன் இப்ப வேலையெல்லாம் விட்டு போயிட்டே இருக்கு பாவம். அவனும் ஆமா, வீட்டுல இருக்கவங்க இப்படி பண்ணா என்ன பண்றது? பித்து பிடிச்சு போயிடும்ல. பிள்ளைகளே வச்சு இனிமே யாரு பிள்ளைய பெத்துப்பா? யோசிச்சு பாரு, பெத்துச்சு 10 மாசம் சுமந்து பெத்தது இவ்வளவு ஈஸியா பண்ணிருச்சு. ஆனா அந்த பெக்க இல்ல அப்பெல்லாம் அந்த ஆர்வம் அந்த உணர்வு அதிகமா இல்ல. இப்ப திடீர்னு ஒருத்தன் விஜயா, அவன் பேரு என்னமோ இல்ல, அவனை பார்த்த உடனே இதுக்கு ரொம்ப அப்படியே பிரியாணி கடைக்காரனை பார்த்த உடனே அவனு சின்ன வயசு அளவுல இருக்கேன். அவனை பார்த்த உடனே இதுக்கு ரொம்ப தூக்கிச்சு. ஓ, அப்படியேதான் இருக்கும் போல. அதுக்கு முன்னாடி ஒழுங்காதான் இருந்திருக்கு. அவனை பார்க்காமலே இருந்தா குடும்பம் நல்லா இருந்திருக்கும். இவன் கொண்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சான் புருஷங்காரு. வா, பிரியாணி வேணா இங்க வேணா சாப்பிட்டுக்க, உனக்கு வேணும்னா இவன்கிட்ட சொல்லு, அவன் கொண்டாந்து தருவேன் அப்படின்னு இவங்களை இந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டதே அவன் தானா. அது அதுக்கப்புறம் நல்லதுக்குன்னு நினைச்சிருக்கேன். பொண்டாட்டி வெளியே போகாம உட்கார்ந்து சாப்பிடட்டும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். பொண்டாட்டியும் பிள்ளையும் நம்ம சௌரியமா வச்சுக்கணும், நம்ம உழைப்போம், அவங்கள வீட்டுல வச்சுட்டு நம்ம உழைப்போம்னு நினைச்சிருக்கேன். இந்த குட்டி என்னடானா இது ஒரே உழைப்பா உழைச்சிருச்சு. அவன் ஒண்ணு நினைச்சிருக்கேன், இது ஒண்ணு செயல்படுத்திருச்சு. இல்ல இவ்வளவு நாள் கழிச்சு குற்ற உணர்வு கொஞ்சம் கூட அட்வொகேட் எல்லாம் மரியாதையே இல்லாம பேசுறாருங்க. எல்லா அட்வொகேட்டுமே பெண்கள் இனத்துக்கே கேவலம். ஒரு இது பிறந்தா ஒரு மரியாதையா இருக்கணும்ல, அப்படித்தானே மரியாதை தானே எதிர்பார்க்கிறேன். சரி, இதே மாதிரி 4 பேர் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா நாடு தாங்கம்மா. அப்புறம் பெத்த புள்ள தாய்ங்கிறத ஒரு இதுவே இருக்காது. அதுக்காக தான் கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க, ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க மம்மி. ஒரு அட்வொகேட் ஒரு கதை சொல்றாரு. ஒருத்தன் லவ் பண்ணானா ஒரு பொண்ணை. லவ் பண்ணா அவன் பொண்டாட்டி, அவன் அந்த லவ் பண்ணவன் என்ன சொன்னாலாம், எனக்கு எல்லாம் வேணும், எல்லாம் இருக்கிற நீ எனக்கு உங்க அம்மாவோட இதயம் வேணும், அதை கொண்டு வந்து தர முடியுமா உன்னால அப்படின்னாலாம். உடனே இவன் என்ன பண்ணானா, அம்மாட்ட வந்தானா. அம்மா என் காதலியார கேட்கிறான உடனே அம்மாவோட இதயத்தை வெட்டி இதயத்தை கையில எடுத்துக்கிட்டு போறானா. எடுத்துக்கிட்டு போகல தடுக்கிட்டானா. தடுக்கி விழுகையில அந்த இதயம் சொல்லுதான், அம்மாவோட இதயம் கையில இருக்கல. அப்ப பார்த்து போப்பா அப்படிங்குதான். என்ன நீ கொண்டு போய் கொடுக்க போற, விழுந்துடாம பார்த்து போ அப்படின்னு சொல்லுதான் அந்த இதயம். அப்ப அந்த தன் உயிரை கொடுத்தா கூட அம்மாக்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன தன் உயிரை கொடுத்து கூட. ஆனா இது நேர இதுவா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நேர ஆப்போசிட்டா.
அது இல்ல மம்மி, அவன் தான் ஐடியா கொடுத்துருப்பான் மம்மி, பிரியாணி கடைக்காரனே பிள்ளைகளை கொண்டுட்டு வா, வாங்கி கொடுத்துருக்கேன், பிள்ளைகளுக்கு இருந்தா கொண்டுட்டு வா நம்ம போவோம் அப்படின்னு அது சொல்லி. என்ன மாத்திரைனாக்க கரு உண்டாகாம இருக்கு, கட் பண்றதுக்கு கரு இப்ப 2 நாள் முன்னாடி சேர்த்து இருந்தாக்கா அதுக்கு கரு உண்டாகாம இருக்கு, கட் பண்றதுக்குள்ள மாத்திரையா அந்த மாத்திரை. அந்த புள்ள இந்த பச்சை புள்ளைகளுக்கு கொடுத்தா அது குடலெல்லாம் கட் பண்ணி விட்டுருமா. அப்படி ஒரு மாத்திரை இருக்கான். அப்படியா? குடலெல்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருமா. அதுலயும் அதுக்கு சாகல, அந்த பையன் சாகல, பையனே கொஞ்சம் இதுவா இருந்திருக்கேன். அதுக்காக தலையணை வச்சு அவன் சாக மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சொல்லியிருக்கு. தலாணி வச்சு அமுக்கிட்டு இருக்கேன். சரி, தலாணி வச்சு அமுக்கிருக்கு. நம்ம இப்படி எல்லாம் பண்றமேங்கிற ஒரு, ஆனா இவனுக்கு கொடுத்துருக்கான், புருஷனுக்கும் கொடுத்துச்சான். புருஷன் அது அவனுக்கு அவ்வளவு தூரம் எஃபெக்ட் ஆகல, அவன் தப்பிச்சு போயிட்டானா. அவனுக்கு அது ஒண்ணும் பாதிக்கல, அந்த மருந்து கொடுத்த டோஸ் பத்தல அவருக்கு, அவன் தப்பிச்சு போயிட்டானா. ஆக மொத்தம் 3 பேருக்கு தான் கொடுத்துச்சான். பிள்ளைகளுக்கு உடனே அது இது கைக்குள்ள இருக்கிறதுக்கு பாதிச்சிருச்சு. ரத்தம் சீக்கிரம் ஓடிடும், குட்டி உடம்பு பாதிக்கிறது சீக்கிரம் பாதிச்சிடும். பெரிய ஆளுங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்ல. பையனுக்கு 7 வயசா, இன்னைக்கு இருந்திருந்தா பையன் 15 வயசு பையனா இருந்திருப்பான். ஆமா, அன்னைக்கு 7 வயசா, இன்னைக்கு பொண்ணுக்கு 4 வயசா. இன்னைக்கு பொண்ணு 12 வயசா இருந்திருக்கேன், பையன் 15-16 வயசா இருந்திருப்பேன். காலம் வளர்ந்துருச்சு, பிள்ளைய பெற்றா அது வாட்டுக்கு வளர்ந்துருங்க. 5 நிமிஷம் இந்த இப்ப தாரணை இப்ப நம்ம பார்த்தா 5-6 வயசா போகுது இல்ல, இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. காலம் பொழுது அப்படி ஓடுது. இதுல இதெல்லாம் பண்ணிக்கிட்டு கீர்த்தி பண்ணிக்கிட்டு தெரியுது. இது மட்டும் எப்பவும் இளமையாவே இருக்குமா என்ன? அதுக்கு ஆசைகள். இப்ப கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, பிள்ளையெல்லாம் பிறந்துருச்சுன்னா அடைக்குதே ஆகும். இப்ப கல்யாணம் ஆகலைன்னா சரி, எனக்கு கல்யாணமே பண்ணாம இருக்கியே, அது கூட ஒரு விதத்துல நியாயம். கல்யாணம் பண்ணி பிள்ளையெல்லாம் வந்ததுக்கு பிற்பாடு பிள்ளைகளை தான் பார்க்கணும். ஏன்னா உங்களை நம்பி பிள்ளைகள் வந்துருச்சு, அந்த பிள்ளைகளோட உயிரை தான் பார்க்கணுமே தவிர நம்மளோட ஆசையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஆனால் முக்கால்வாசி ஒரு 98% பெண்கள் வந்து பிள்ளைகளை தான் பார்க்குறாங்க. ஆசைக்காக அலைகிறவங்க எப்பவுமே அதை கெட்ட நோக்கில் தான் போய் சேரும். எதுவுமே நமக்கு கடவுள் கிடைச்சி கொடுத்து வச்சிருந்தாருன்னா கிடைக்கும்பா. நமக்கு கொடுத்து வைக்கலன்னா நம்ம என்னதான் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அது கிடைக்காது. கிடைக்கணும்னு இருந்தாதான் கிடைக்கும் நமக்கு. அதுக்காக நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை பறிச்சு அதை சண்டை போட்டு அதை வாங்கி, நீ இப்போ என்கிட்ட பணம் இல்லை அடுத்தவன் சண்டை போட்டு அதை வாங்கிடுவியா? முடியாது இல்ல. அதே மாதிரிதான் இதுவும். கடவுள் கொடுத்தாரு நமக்குன்னு உள்ளது நமக்கு கிடைக்கும். கிடைக்கலன்னா நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாமே எல்லாருக்கும் கிடைச்சிடுறது இல்ல. ஆமா என்ன இப்ப எனக்கெல்லாம் அப்படிதான் வாழ்க்கையில எந்த வித இதுவும் கிடையாது. ஏதோ பேரு கல்யாணம் பண்ண, ஏதோ பிள்ளைய பிறந்துச்சு ஒழிய நான் எந்த வித சந்தோஷமும் கிடையாது. ஆனா அதுவும் வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஏதோ. என்ன அப்படிதான் நான் நிறைய பேர் அப்படி, நான் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேரு நிம்மதி கூட இல்லாம அந்த உயிரை பிடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆமா, என்ன பண்றது, அடுத்த செயல் என்ன பண்றதுன்னே தெரியாம தடுமாறி வாழ்ந்துகிட்டு இருக்காரு, கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்மளுக்கு ஓரளவு பரவாயில்ல, ஏதோ கடவுள் நம்ம சாமி கும்பிட்டக்கு ஏதோ ஓரளவு பரவாயில்ல. நேற்றுக்கெல்லாம் பஞ்சூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு அம்மா தடுக்கி விழுந்துருச்சு. அவங்க வலுவலுன்னு எல்லாம் போட்டிருக்காங்களா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பெரியவங்களா இருக்காங்கன்னா மார்பிள் போட்டிருக்காங்க, அதுல அது வேற வலிக்கு விழுந்துருச்சு. அப்புறம் இந்த 2-3 பயலு இப்படி காதை உதறங்கம்மான்னு சொல்லி உதற வச்சாங்க. கஷ்டம் தானே. இப்ப பெரியவங்க நம்ம சொல்றோம், இப்ப பெரியவங்க வந்து நீங்க நடந்து வந்திருக்குன்னு சொல்றோம், அவங்க நடந்து வர்றதுலயே 1008 சிக்கல் இருக்கு அவங்களுக்கு. வயசாயிருச்சுனாலாம் இங்க இந்த குட்டிக்கு மட்டும் வயசாகாம இருக்குமா? இதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் தான் இளமை இருக்கும். அது அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கல மம்மி. நம்மளுக்கு வயசாகிற இந்த தாட்டுக்கே போறது இல்ல. இப்ப நம்ம ஜாலியா இருக்கணும். எதையுமே சிந்திக்கிறவங்க தப்பு செய்ய யோசிப்பாங்க. நான் இப்ப உன்னைய திட்டுனா நான் என்ன நினைப்பேன், நான் உன்னைய திட்டுனா நீ என்னை திட்டுவேன்னு நான் நினைப்பேன். உனக்கும் வாய் இருக்கு, உனக்கும் திட்ட தெரியும்ல. அதனால நான் யோசிச்சு நான் வந்து திட்டக்கூடாது, நம்ம எதவா சொல்லுவோம் அப்படின்னு நினைப்போம். இதே ஒரு சிலர் எனக்கு தான் வாய் இருக்கு, நான் என்ன வேணாலும் திட்டுவேன் அப்படின்னு திட்டுவாங்க. திட்டினா நீ 4 திட்டு திட்டுவீல்ல. அந்த மாதிரிதான். சரி, பாலை கொண்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வருவா. ஆல்ரெடி விளக்கு ஏத்தல காய்ஸ், இன்னைக்கு ஏத்தல ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லேட் ஏத்தாம விட்டுட்டோம்.
இன்னைக்கு எழுந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டு தான், வெள்ளிக்கிழமை லீவு போட்டிருக்கனால. விளக்கேத்தையில இந்த பாட்டு பாடணுமா? என்ன பாட்டு? இல்லக விளக்குது இருள் கெடுப்பது, சொல்லுக விளக்குது சோதி உள்ளது, பல்லக விளக்குது பலரும் காண்பது, நல்லக விளக்குது நமச்சிவாயனே. இந்த பாட்டு பாடிதான் விளக்கேத்தணுமா? இல்லக விளக்குது இருள் கெடுப்பது, சொல்லுக விளக்குது ஜோதி உள்ளது, பல்லக விளக்குது பலரும் காண்பது, நல்லக விளக்குது நமச்சிவாயமே. இந்த பாட்டு பாடிதான் விளக்கேத்தணுமா? இந்த பாட்டு பாடி எத்தனை இனமும் நல்லது நல்லது, நமக்கு நல்லது நடக்கும். விளக்கு தெய்வத்துக்கு. ஆமா. நீங்க இதை எத்தனை நாளா பாடி ஏத்துறீங்க? இது இப்போ நேத்தியில இருந்து மறந்துட்டேன். நான் அன்னைக்கெல்லாம் படிச்சேன் யூடியூப்ல, மறந்துடுவேன். விளக்கேத்து வரையில அந்த டென்ஷன்ல எல்லாத்தையும் மறந்துடுறது. விளக்கு ஏத்தணுங்கிற அந்த ரிஸ்க் தான். ஆமா, பாட்டு படிக்கணும்னு தோணாது. ஃப்ரீயா இருக்கையில தான் பாட்டு படிக்கணும்னு தோணும். ஒருவேளை நம்ம எந்திரிச்சு செய்யறதுனால நமக்கு இது டென்ஷனா தானே இருக்கு. ஃப்ரீயா உட்கார்ந்து அப்ப நார்மல் டேஸ்ல இது சாமிக்கு காமிச்சிட்டு எனக்கு வந்து சமைக்கணுங்கிற கமிட்மெண்ட். ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. அதனாலதான் கோலம் எல்லாம் போட்டு, இல்லைன்னா ரெண்டும் பண்ண முடியல என்னால. ஆமா, வாங்க. அதுக்கு ஒரு ஆள் இருந்து இதுக்கு ஒரு ஆள் இருந்தா பரவாயில்ல. வாசல் வச்சு கோலம் போட்டு இந்த வேலை பார்க்கலாம். நம்ம எல்லாமே நம்மளே பார்க்க வேண்டியது இருக்கு. கடவுளே சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அப்புறம் இன்னொரு பாட்டு இருக்கு. விளக்கே திருவிளக்கு வேந்தனோட ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே, அந்தி விளக்கே அலங்காரன் ஐயே, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே. இன்னொரு பாட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் விளக்குக்கு. விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடற்பிறப்பே, ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே, அந்தி விளக்கே அலங்காரன் ஐயே, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே, பசும்பன் விளக்கு வைத்து பஞ்சத்திரி போட்டு குளம்போல எண்ணெய் விட்டு கோலமுடன் நீட்டி வைத்தேன், ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடி விளங்க வைத்தேன் திருவிளக்கு, மாலையும் தன்னுங்க மாளிகையில் ஜோதி உள்ள மாதாவை கண்டுபிடித்தேன் யான். அப்படி ஒரு பாட்டு. அதுவும் விளக்கேற்றுறதுக்குள்ள. ஓ, இது இல்லக விளக்குது எழில் கெடுப்பது, சொல்லக விளக்குது ஜோதி உள்ளது, பல்லக விளக்குது பலரும் காண்பது, நல்லக விளக்குது நமச்சிவாயமே. கடவுளை சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அது அமைதியா விளக்கேத்தல படிச்சுட்டு நம்ம இதுங்கணும். கடவுளை சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆனால் விளக்கேற்றல நல்லபடியாக விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி இதை மட்டும் தானே இருக்கு. ஆமா, முக்கால்வாசி நேரம் இது நம்ம காமா இருக்கனால ஏற்றுறோம், படிக்கிறோம் பாட்டு. இல்லைன்னா படிக்கிறது கஷ்டம். விளக்கேற்ற சோழ பெரியமாலாம் பாடுவா. அப்ப அவ படிக்கல படிச்சது நான் இந்த பாட்டு. எங்க அக்காவுக்கு கொஞ்சம் லேட்டா தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன வயசுல முடிஞ்சிருச்சு. அவளுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவளுக்கு பாக்குற மாப்பிள்ளை பூரா வேண்டாம் வேண்டாம்னு ஒண்ணு இவ சொல்லுவா, இல்ல அவங்க சொல்லிடுவாங்க. என்ன இப்படியே இருந்துச்சு. கடைசி என்ன பண்றதுன்ட்டு அப்புறம் பார்த்தா அப்ப அம்மா எங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த விளக்கு பாட்டு விளக்கேத்து பண்ணி நீ தின விளக்கேத்து, அப்போ அது உனக்கு கல்யாணம் முடியுதான்னு பார்ப்போம். இந்த மரத்துக்கெல்லாம் போய் விளக்கு போடுவா அடிக்கடி. ஆலமரம் இருக்குல்ல, அரச மரம் அதுல போய் விளக்கு போடுவா. அவளுக்கு தான் எங்க வீட்டுல கல்யாணம் முடிய ரொம்ப கஷ்டப்பட்டாரு. வேற எல்லாருக்கும் பேசின உடனே முடிஞ்சுவிடும். அப்புறம் தான் மாத்துதலையா செய்வோம்னு யோசிச்சாங்க. ஆலப்பண்ணி எல்லாம் பார்த்தது. ஆலப்பண்ணை கட்டியிருந்தாலும் நல்லா இருந்திருக்குல்ல. ஆமா, நல்லா இருந்திருக்கும். அவர் பொண்ணு தான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஆலப்பட்டி எல்லாம் இவ ஆட்டம் தாண்டாது. ஆமா, இவ அடங்கித்தான் போற மாதிரி இருந்திருக்கும். சுப்பைத்தானும் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா பொண்டாட்டின்னு வந்துட்டு அடங்கி போயிடுவாங்க. எவ்வளோ இருந்தாலும் அடங்கித்தானே ஆகணும். ஆனா அந்த காலத்துல அவ்வளவு தூரம் அடங்கல. அந்த காலத்துல ஆம்பளை வச்சதுதான் ராஜ்யமா இருந்திருக்கு. இந்த காலத்துல ரொம்ப அடங்கி போயிடுறாங்க. ரொம்ப அடங்கி மீன்ஸ் வீட்டுல இருக்க எல்லாமே நானே பாத்துக்கிறேம்மா, நீ விடுமா, நீ உன்னோட மட்டும் போதுமா அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. முதல்ல எல்லாம் இருக்கவங்க லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி, ஆம்பளைனா ஆம்பளை வேலையை மட்டும் பாக்குறேன், நீ பொம்பளைனா பொம்பளை வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்டிங்கா வாழ்ந்துருக்காங்க. இப்ப கொஞ்சம் மாற்றத்துலயே வந்துருச்சு. இப்ப எல்லாத்தையும் குடும்பம் வேணுங்கிறதுக்காக ஆம்பளை எல்லாத்தையும் அனுசரிச்சு போக ஆரம்பிச்சுட்டேன்.
அதோட விளைவு தான் இப்ப அபிராமி எல்லாம். இந்த அபிராமி மேல அடங்காத பிள்ளைகளுக்கு எல்லாம் வாழ்க்கையா போச்சு. அவன் அவ்வளவு கஷ்டப்படுவான் ராத்திரியும் பகலும். அவங்க சொல்றாரு அவன் புரிச்சுக்காரன், இந்த பிள்ளையும் நம்ம பெத்த பிள்ளையும் சௌரியமா வச்சுக்கணும்னா ராத்திரியும் பகலும் தூங்காம அவ்வளவு கஷ்டப்படுவானா. கடைசி குடும்பமே இதுவாய், கடைசி குடும்பம் அவை பாட்டு விட்டு என்ன பிரயோஜனம்? கடைசி அவனை என்ன சொல்லுவ, இப்போ உலகம் என்ன சொல்லு, நீ என்னடா பாவம் பண்ண அப்படின்னு தான் சொல்லலாம். நீ பாவம் பண்ணால்தான் உனக்கு இப்படி முன்னாடி வந்திருக்க, பிள்ளைய கூட உனக்கு நிலைக்கலவாரு. அவங்க கொன்னவள சொல்லாது, உனக்கு நிலைக்காதது காரணம் நீ பாவம் பண்ணிட்ட அப்படிதான் சொல்லலாம். அது ஒரு கெட்டவங்க ஒரு நல்ல விதம் கடவுளை ஏற்படுத்துறாரு போய். என்ன வாழ்க்கையில எல்லாரும் பொங்குது, வாழ்க்கையில எல்லாருமே நல்லவங்களாவே இருக்கிறது இல்ல. நல்லவங்களாவே இருக்கவும் முடியாது. ஆமா, ரெண்டு பேருமே குடும்பத்துல நல்லவங்களா இருந்துட்டா கடவுள் அதனாலதான் அப்படி சேர்க்க மாட்டேங்கிறாரு. இல்ல மேமி, ரெண்டு பேருமே நல்லவங்க வெகுலியா இருக்கான்னு வச்சுக்க, குடும்பம் ஓட்ட முடியாது. அதனால ஒரு ஆளு முரடா தான் கொடுக்கணும். அதுக்குன்னு இந்த கெட்ட எல்லாம் தேவையில்லை. அது வந்து இல்ல மேமி, அதுவும் யோசிச்சு பாருங்க. அது வந்து அது பிள்ளைய வைக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் புருஷன்ட்ட இருக்கிற இல்ல, அந்த புருஷன்ட்ட இருக்கையிலாம் நல்லா தானே இருந்திருக்கு. இந்த உணர்வு கம்மியாக தான் இருந்திருக்கு, அதாவது ரத்தத்தில் இருந்திருக்கும், கம்மியாக தான் இருந்திருக்கு. அந்த பிரியாணி கடைக்காரன் கிளப்பினதே இப்போ வந்து அது வந்து தன்னோட பிள்ளைகளை கொண்டாலும் நம்ம அவனோட சேர்ந்துடணும்னு நினைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ அவன் தான் எதை கிளப்பியிருக்கேன், பிரியாணி கடைக்காரன் அவன் தான் கிளப்பியிருக்கேன். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிள்ளைகளை பத்திட்டு இவன்ட்ட தானே இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. ஏன் அதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஆளை எங்கேயாவது பார்த்துருக்கலாம்ல. ஆனால் பிரியாணி கடைக்காரன் பண்ண வேலை தான் இது. இப்ப நீ அந்த மாதிரி யோசிக்கிற, எல்லாரும் நம்ம அடுத்தவனை யாரையும் நம்ம திருத்த முடியாது. நம்ம வீட்டுல உள்ளவங்க இப்ப நமக்கு தானே குடும்பம் போச்சு, இப்ப அவருக்கு தானே குடும்பம் போச்சு. பிரியாணி கடைக்காரன் பண்ணா நமக்கு இங்கே போச்சு மூளை. அது அந்த நேரத்துல சிந்திக்காம இருந்திருக்கு, இப்படி ஆகணும்னே இருந்திருக்கு, கடவுள் அப்படி கொடுத்துருக்காரு. நீ யோசிக்கிற மாதிரி அடுத்தவங்களே தப்பு சொல்லக்கூடாது. நம்ம 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 பக்கம் இருக்கவங்களதான் நம்ம திருத்தணும். இது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், நம்ம குடும்பம் அழிஞ்சு போயிடும், நம்ம இது ஒன்று போயிடும் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். நம்ம இப்போ அடுத்தவங்களை திருத்துறதுக்கு நம்ம ஆள் இல்லை. நம்ம வீட்டில் உள்ளவங்களை நம்ம திருத்திக்கிட்டு நமக்கு தான் லைஃப் போகுது. நம்ம வீட்டில் உள்ளவங்க தப்பா போனா புரியல. அதுக்குதான் நம்ம வீட்டில் உள்ளவங்களை ஒழுங்கா வளர்க்கணும், ஒழுங்கா இருங்கணும்னு சொல்றோம். அவங்களுக்கு தான் லைஃப் போகுது இல்லையா, அடுத்தவனுக்கு என்ன ஒன்றும் கிடையாது. அவன் இப்படியே அவன் சொன்னானே, இதுக்கு எங்கே போச்சு அறிவு? ஆறறிவு உள்ள இதுதான். அவன் சொன்னானே, அவன் பிள்ளைகளை கொண்டு சொன்னானே, அவன் பிள்ளைய வைக்கல. ஆமா, நீங்க பிள்ளைய வித்துருக்கீங்க, நீங்க கொள்ளலாமா? ஆமா, அதுவும் 7 வயசு வரைக்கும் பயலை வளர்த்துவிட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல போனா இப்ப 15-16 வயசு பையனா வந்து நிப்பேன். அழகா சூப்பரா குடும்பம் எப்படியோ வந்துடும். அந்த அப்பனுக்கு பிறந்த பிள்ளை அதுவும் நல்லா சம்பாதி. ஒருத்தருக்கு எத்தனை பேர் பிள்ளை இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆமா, அதுதான் நிறைய இப்படி பண்ணதுக்கு எங்கள்கிட்ட தூக்கி கொடுத்துக்கலாமே. எத்தனை பேர் பிள்ளை இல்லாம யோசிச்சு பாருங்க. அந்த கருத்தறுத்தல் மையம், எந்த கருத்தறுத்தல் மையம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைய கொடுக்குறாங்க. அதனாலதான் உங்களுக்கு பிள்ளைகளோட அருமை தெரியுது. இவங்களுக்குலாம் பிள்ளைய ஈஸியா கொடுக்கறதுனால பிள்ளைகளை தலானி வச்சு பிள்ளையை கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதுக்கு என்னன்னா பிள்ளைகளை விஷத்தை கொடுத்து கொள்றது, தலானியை வச்சு கொள்றது, இதெல்லாம் என்ன மம்மி உலகத்தில் இப்படி நடக்குது? அதாவது வன்மத்தோட உச்சத்துக்கு போயிருது இல்ல. இப்ப நம்மளே மம்மி, இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு நிறைய நடக்குதான். அன்னைக்கு பாத்தீங்கன்னா குப்பை தொட்டியில ஒரு பிள்ளைய அழகு வச்ச பிள்ளையா இருக்கு, பொம்பளை பிள்ளை, பாட்டுக்கு தூக்கி எரிஞ்சிட்டு போயிருக்கா. அதை எடுத்தாந்து வச்சு நர்ஸா யாரோ அதுவும் வீடியோல பார்த்தேன். அதை எடுத்தாந்து வச்சு வளர்க்குறாங்க. அந்த பிள்ளை அழகா கியூட்டா சிரிக்குது. இப்ப 2 மாசம் ஆச்சு அந்த பிள்ளைய இவங்க வளர்த்துட்டாரு. 2 மாசம் ஆச்சு. அது ஒருத்தர் குழந்தை இல்லாதவங்க எடுத்து வளர்க்குறாங்க. குப்பை தொட்டில தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான். பிள்ளைய பெற்றுக்கிட்டு குப்பை தொட்டில போட்டு போயிட்டான். அப்ப அவெல்லாம் எப்படி? அது கொஞ்சம் கூட ஈவிரக்கங்களே இல்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டு வைக்கிறோம். 10 மாசம் சுமந்து தானே வைக்கிறாங்க. இப்ப நம்மளே யோசிச்சு பாருங்க. இப்ப 6 மாசமா கட்டுற வீட்டையே நம்ம எப்படி பாதுகாக்கிறோம்? இப்ப வாங்குற பொருளே, இப்ப வந்து நீங்க இந்த குடம் இப்ப இன்னைக்கு தான் வாங்கிருக்கீங்கன்னு வச்சுங்க, அந்த குடத்தை கீழே மட்டும் போடுவோம்.
ஆமா உங்களுக்கு என்ன தோணும்? ஏய் இப்பதான் குடம் வாங்கியிருக்கேன் கீழே போடுறேன் அப்படின்னு கோவம் வருமா வராது? அதே மாதிரி 10 மாதம் சம்மந்த பிள்ளை பெற்ற உயிர் அதை கொல்லும் அப்படின்னு அந்த உயிரை அவங்களால பராமரிக்க முடியல. ஏன் அப்படி கொல்றாளுங்க? அந்த உயிரை வச்சுக்கிட்டா அதுக்கு பார்க்கணும் செய்யணும், அது அழுக, அதுக்கு அது நம்ம பார்க்க முடியலன்னா இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட வேண்டியானே. அது கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. அப்படிதான், அதனாலதான் தூக்கி எறிகிறாளுங்க. அந்த உயிரை நம்ம பராமரிக்க முடியாது. அது பராமரிக்கலான்னு நீ என்னத்துக்கு உயிரோட வாழ்ற? நீ எதுக்கு உயிரோட வாழ்ற? நீ ஜா வேண்டியதானே. அப்படிதான் சொல்லணும். இல்ல அவங்களுக்கு அந்த ஹேண்டில் பண்ற அளவுக்கு திறமை இருக்காதா மம்மி? ஹேண்டில் பண்ற அளவுக்கு திறமை இல்லாதவங்க தான் இப்படி தூக்கி எறிகிறாரு. துப்பு இல்லாதவங்க. ஆனா மத்த விதத்துல திறமை இருக்குதானே, அதை இதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி பார்ப்போம். மத்த விதத்துல திறமை இருக்குன்னா அவங்களுக்கு அது தானா வருது. இது அவங்க விரும்பல, இவ்வளவு தூரம் கஷ்டத்தை சுமக்க விரும்பல. ஒரு சில லேடிஸ் அப்படிதான் இருக்காங்க, கஷ்டத்தை சுமக்க விரும்ப மாட்டாங்க. எல்லாமே அப்படி ஈஸியா டேக்கிட்டு ஈஸியா கிடைக்கணும், ஈஸியா வாழ்ந்துட்டு போகணும்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிற பொம்பளைதான் இப்படி எல்லாம் செய்யறாள். தைக்கி ஈஸியா வாழ்ந்துட்டு போகணும். அந்த புருஷன் இருந்தா எனக்கு வாங்கி தரணும், எனக்கு பண்ணணும், நான் ஆனா அவனுக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேன். என்ன குடும்பம்னா நீயும் பண்ணணும், அவனும் பண்ணணும், பிள்ளைகளுக்கு பண்ணணும், செய்யணும். அப்படி எல்லாம் ஒத்து போனாவில்ல குடும்பம். அதை விட்டுட்டு ஒன்வேயாவே இருந்துச்சுன்னா அப்படி நம்ம மட்டுமே செஞ்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் அப்படி சகிப்புத்தன்மை இல்லாத பொம்பளைதான் பிள்ளைகள் எல்லாம் அப்படி விட்டுறாரு. அந்த பிள்ளைய போட்டா அந்த பிள்ளை கேட்க போறதில்ல, அது பச்சை பிள்ளை, அதுக்கு தெரியாது. என்ன இல்ல மேமி, நம்மளுக்கு பாவம் வரும்னு நினைப்பாலாம் நினைக்க மாட்டாங்க. பாவம் யார் இந்த காலத்துல நினைக்கிறா? இன்னைய வாழ்க்கையதான் பாக்குறாங்க. நாளைய பாவத்தை யார் நினைக்கிறா? யாருமே நினைக்கிறல. நாளைக்கு எனக்கு கணக்குல இதெல்லாம் வரும்னு ஆட் ஆகும்னு யாருக்கு நினைக்கிறா? ஆமா, இப்போ ஒரு 500 ரூபாய் கீழே எடுக்கணும்னு வச்சுங்க, நம்மளே எடுத்துட்டு வர்றதுக்கு தானே பாக்குறோம். ஐயா அந்த 500 ரூபாய் போட்ட நிலைமை என்னவோ அப்படின்னு நம்ம ஒரு நேரம் யோசிப்போம். நம்ம அதுல நம்மள போல ஆளுகள் இருந்து அதை சாமிக்கு போட்டுருவோம். அந்த 500 ரூபாய் கீழே கிடந்துச்சுன்னா ஐயோ அப்படி மனநிலை என்னமோ தெரியலையே, அவங்கள பார்த்து கொடுக்க முடியாட்டே அந்த காசை சாமிக்கு போட்டுருவோம், உண்டியல்ல போட்டுருவோம் அப்படின்னு நினைப்போம். நம்மள போல எப்பவுமே கீழே கிடக்குற காசெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது. இல்லை அவங்க எந்த நிலைமையில போட்டு போனாலும் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை போய் எடுத்துக்கிட்டு சரி இனிமேல் தோசை ஊத்தையில பார்க்கலாம். டீ ரெடி ஆயிடுச்சு கைஸ். டீ ரெடி ஆயிடுச்சு. நான் சுக்குமல்லி காப்பி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கிறேன். சுக்குமல்லி காப்பி இது குடிச்சா கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு. சுக்கு இல்லை, சுக்கு மல்லி காப்பி, சுக்கு இல்லை மல்லி. மல்லி பாலில் போட்டு காய்ச்சி குடிக்கிறேன். டீத்தூள் போடாம, டீத்தூள் போட்டாதான் எனக்கு செரிக்கல. சரி மம்மி ஃப்ரெண்ட்ஸ், படப்புக்கு கிளம்ப போகிறோம். இன்னைக்கு முதல் நாள் படப்பே மம்மி? முதல் நாள் படப்பு. ஆமாம், தோசை 2 ஊற்றி சாப்பிட்டு கிளம்புவோம். பசிக்கிற மாதிரி இருக்கு. அங்கே பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. அங்கே பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் பசியை கேர் பண்ணுறதுக்காக ஒரு 2 தோசை. வழிக்கு நம்ம ஹேர்ஸ்டைல் பலமாக இருக்கு. ஹேர்ஸ்டைல் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பசியெல்லாம் வயசாயிருச்சுன்னா பொறுத்துக்க முடியல, ரொம்ப சிரமமா இருக்கு வயசாயிட்டா. அதனால நிறைய பேர் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுக்கா. ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறாரு. எங்கள் ஹெச்ஓடி எல்லாம் பைக்கில் வந்து எடுத்து போட்டு தின்னுக்குவாரு. பாவம், பசி கூட வந்துருச்சுன்னா ஒரு நேரம் இந்த சாப்பிட்ற நேரம் லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு பைக்குள்ள இருந்து ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு. சுகர் வேற இருக்கிறவங்க சாப்பிடாம இருக்கக்கூடாது. சுகர் இருக்கவங்க. ஆமாம், என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் தான் இந்த பசி கிடக்கிறது, பட்னியை கிடக்கிறது, கையில் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்க வேண்டியது. என்ன ஆமாம். வேறு நீ அப்பா ஏதோ கதறியிருக்காரு மம்மி, அவர் ஏதோ பேசியிருக்காரு, ஏதோ என் பொண்ணுக்கு நீதி கிடைக்க மாட்டேன் அது எதுன்னு ஏதோ சொல்லியிருக்காரு. அவங்க பிரச்சனை என்னாச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம். ஆனால் நேத்தம் தானே எது பேட்டி அளிச்சிருக்காரு ரதனியா வீடு. அந்த விஷயமா ஆறி போச்சு. ரதனியா மாதிரி பொம்பளை பிள்ளைகளும் இருக்குது. அது மாதிரி மான கௌரவத்துக்காக உசிரையை விட்டுருச்சு. அதான் இந்த அபிராமி குட்டிய இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகளும் இருக்காங்க உலகத்துல பாரு. ஆமா, அது மாதிரி வாழ்க்கையே அனுபவிக்காமலே எல்லாத்தையும் இழந்துருச்சு. ஸ்டார்ட் பண்ணங்காட்டிங்க. ஆமா, என்ன ஒரு 3 மாசம் கூட இல்ல. ஆமா, 3 மாசம் தான், 75 நாள், 3 மாசம் தான் புருஷன் வீட்டுல. ஆமா, அதுக்குள்ளேயும் 1008 பிரச்சனையா. ஆமா, நைட்டு தோசைகள் இப்படியே வருது, எடுக்க வர மாட்டேங்குதா? ஆமா, நேற்று தான் எடுத்தேன், திருப்பியும் எடுக்க வர மாட்டேங்குது.
இது என்னவோ தேய்ச்சி ஊற்றுவீங்களே? வெங்காயம் தான் தேய்ச்சி ஊற்றுனேன். இப்போ தோசை ஊற்றுறதா நினச்சா இப்போ எடுத்து விட்டேன். எப்படியும் தோசை ஊற்றுறதா நினைச்சாவே பயந்து வருது. அதுக்குதான் இட்லியை ஊற்றி போடலாம். இட்லி மாவு பிடிச்சி போச்சுன்னா இட்லி ஊற்ற வராது. அதுக்காக தோசை ஊற்றுறது. ஓ சரி சரி. தோசை ஊற்றுறது நமக்கு நல்ல நேரம் தான் தோசை நல்லா வந்து நேரத்தை அப்படி நினைக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், அங்கே படப்பு வீட்டில் சூப்பர் சாப்பாடு கைஸ். ஆனால் வந்து அம்மா போகிறதுக்கு லேட் ஆயிருங்கிறனால போகிறதுக்கு லேட் ஆயிரும். பசி வேறு வந்துருச்சு. அதனால சரி. இன்னைக்கு ஒர்க்கு வேறு இருக்கும் அவங்களுக்கு. ஆமாம், மாவு இடிக்க கொஞ்சம் பணியாரம் சுட. ஆனால் எனக்கு உடம்பு என்னமோ நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. எப்படி போகிறதுன்னு தெரியல. சாமியை வேண்டிகிட்டு போனோம்னா போயிடலாம். ஒரு சில விஷயத்தில் சாமி தான் நம்மளுக்கு கை கொடுக்கும். உடம்புக்கு ஒன்றுனா சாமி தான் பார்க்கணும். நம்ம மற்ற விஷயம் செயல் கூட நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். தலைக்கிங்க இதை நான் எடுத்து வைக்கிறேன் தள்ளுங்க அப்படிதான். வழிக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அங்கே சாப்பிட்டுட்டு வரணும். ஆமாம், மத்தியானம் ஒரு 2-3 மணி போல வா, நான் ஊற்றிடுவேன். நீ வந்தா எங்கே நிற்ப? உடனே எங்கே கண்டு? அங்கே காரு கிட்டது. கார் உள்ள நிறுத்தினா எடுக்கிறது கஷ்டம் இல்லை. அதான் பார்க்கணும் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. இன்னைக்கெல்லாம் நிறைய கார் வரும். ஆமாம், அதனால எங்கே நிறுத்துறது என்ன இது? இன்னைக்கெல்லாம் நிறைய இப்போவே கார் நிறைய வந்திருக்கும். ஒரு சில வெளியூர் ஆளுக்கு வந்துருவாங்க. ஆமாம்மா, அங்கே தங்குறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணியிருக்காங்க. தங்குறதுக்காக இடம் பிடிக்க வேண்டிய வந்துருவாங்க. இடம் பிடிக்கலாம். ஆமாம், 3 நாளைக்கு பிடிக்கலாம் அப்படின்னு வந்துருவாங்க. ஏன் அங்கே தான் தங்குறதுக்கு இடம் தராங்களே? அங்கே தர்றாங்க. அதுவும் பத்தாம எவ்வளவு கூட்டம் வருது. ஆமாம், அதுவும் பத்தாம. ஆனால் மேலே நீட்டாக குளிக்கலாம், நீட்டாக இருக்கலாம். ஆனால் வந்து பக்கத்து ஊர் இதுவாக இருக்கவங்க கார் வண்டி வச்சுருக்கவங்க போயிட்டு வர்றது நல்லது. ஆமாம், நம்ம ட்ரெஸ்ஸை புதுசாக மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ரெஸ்ட் எடுக்கணும்னா வந்து எடுத்துக்கலாம். ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். வழிக்கு நம்ம எத்தனை தோசை ஊற்றலாம் இருக்கீங்க? எனக்கு ஒரு 2-3, உனக்கு ஒரு 5. 8. அவ்வளோ தோசைக்கு மாவு இருக்காது. இருக்கு அங்கேருந்து எடுத்தாரணும். இருக்கிற வரையும் போதும் ஊற்றுங்க. நாளைக்கு தான் இது கோழி படப்பேன் மம்மி. ஆமாம், நாளைக்கு தான் கோழி ஆடு. நாளைக்கு மதியமாக லேட் ஆயிருமா மம்மி? மதியமாக லேட் ஆயிரும். 3 மணி ஆயிரும் சோறுக்கு. அவங்க கோழியை உரிச்சு படைக்கணும். ஆமாம், சாமிக்கு படைச்சிட்டு தான் சாப்பாடு போடுவாங்க. ஆமாம், ஆனால் போன வாட்டிலாம் எந்நேரமும் சாப்பாடு நடந்துக்கிட்டு இருந்தது. மீன்ஸ் இது ஸ்நாக்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த வாட்டி பார்வைக்காரங்க எப்படி வரானா என்னன்னு தெரியல. இந்த வாட்டிலாம் வந்தா படப்புக்கு வந்துருவா. எப்பயுமே வந்துருவாங்களா? படப்புக்கு வந்துருவா. ஏன் அவங்க தான் மற்ற இதுக்கெல்லாம் வர்றதில்ல. நாங்கள் ஃபாரின்ல இருக்கோம்ன்றாங்க. அந்த சாமிக்காக வேண்டி வந்துடுறாங்க. ஓ சரி சரி சரி. படப்பு நம்ம குலதெய்வம் மாதிரி தான். ஆமாம் ஆமாம், அந்த அம்மனும் இருக்குதானே, தெய்வான அம்மனும் இருக்குதானே. குலதெய்வத்தோட இதுதான் பவர் மாதிரி தான் இருக்கும். பொன்னை சாமிக்கு இதுக்கு சம்மந்தமா இல்லையா மம்மி? அது தெரியல எனக்கு. தெரியலையா? இதில் என்னவோ சூடாமணி தெய்வானை அம்மன் அப்படித்தானே மம்மி சாமி? ஆமாம், கருப்பர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். கருப்பர் சாமி இருப்பாரு. நாங்கள் பொங்கலுக்கெல்லாம் அந்த சாமி தான் போய் கும்பிட்டுட்டு வருவோம். ஆமாம், பொங்கலுக்கு போய் விளக்கு போட்டு சாமியை கும்பிட்டு வருவோம். பொங்கலுக்கு அங்கே தான் போய் சாமியை கும்பிட்டுட்டு வருவோம். பொங்கல் இங்கே வயிற்றில் வச்சுட்டு அங்கே போய்ட்டு வருவான் என் மம்மி. 2 மணி 2:30 மணிக்கு கிளம்புனோம்னா அவள் அங்கே பொங்கல் வச்சுருப்பாங்க. அவங்களும் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு பொங்கல் கப்பில் தருவார். நல்லாயிருக்கும் வாசமாக, வாங்கிட்டு வரலாம். எப்போவுமே பொங்கல் இங்கே போயிடுறது. நீங்கள் யாரும் வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்குது. எனக்கு ஒத்தியா போகிறதுன்னு பயமாக இருக்கு. ஏன் ஒத்தியா போகிறது பயமாக இருக்கு?
உடம்பு நல்ல நிலைமையில இல்லையே. நாங்கள் மட்டும் வந்தால் என்ன உங்களை கையே பிடிச்சிட்டு இருக்கோமா? நீங்கள் எல்லோரும் இருக்க மாதிரி சத்த நேரம் போகிறீங்க, வாங்கன்றியா வாங்க, அவ்வளோதான். சத்த நேரம் இருந்துட்டு அப்படியே மாவு சலிக்கிறதுனா சலிச்சுட்டு அப்படியே சத்த நேரம் இதே மட்டும் பணியாரத்தை மட்டும் ஊற்றிட்டு மதியம் சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு சரி நான் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வாங்க, அவ்வளோதான். என்னை ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன். நாளைக்கு தான் அர்ச்சனை இல்லை பண்ணணும். ரொம்ப இதே கேரெல்லாம் பண்ணிக்க வேண்டாம். சும்மா வீடு மாதிரி நினச்சிக்கணும் போராட்டத்தை. அப்படி நினச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ படப்புக்கு போகிறோம் எல்லோரும் வந்திருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு போனீங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து கேஷுவலாக வீடு மாதிரியே வீட்டில் போயிட்டு சாமி கும்பிட்டோம், வீடு தான் அப்படின்னு வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இங்கேயா சாப்பாடு போடுறாங்க, சரி சாப்பிட்டுட்டு வீட்டில் இந்த மாவு செலிக்கிறான் அது மாதிரி நினச்சிக்கிட்டு வீட்டில் பண்ணுற மாதிரி நினச்சிக்க வேண்டியது. எதையும் பெருசாக நினச்சோம்னாதே மனசு பெருசாக நினைக்கும், சின்னமாக நினச்சிக்கணும். நான் எப்படி எடுக்கிறேன் பார்த்தியா, சிம்ல வச்சு எடுக்கிறேன். இல்லைன்னா எடுக்க வராது. ரொம்ப சிரமமா. ரதனியா குடும்பத்தோட இது வந்து குமரல் அவ்வளோதான். ஆமா, எத்தனை நாள் ஞாபகம் அந்த அளவுக்கு இது ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ண முடியும்? அவர் தான் கதறிட்டாரு பாவம். கோர்ட்டில் வக்கீல்லாம் கூட்டிகிட்டு போய் நின்று பேசிட்டாரு, பேட்டியும் அழைச்சிட்டாரு. ஆனால் அவங்க முடிவு கேட்க மாட்டேங்கிறீங்களே, அப்புறம் என்ன பண்ணுறது? அவங்க விட்டு பணபலம் தூக்குது. அவங்களுக்கு ஆசை போட்டு இருக்கு, பணபலம் இருக்கு. ஆனால் அவங்க 2 பேரும் இன்னும் ஜெயிலில் தான் இருக்காங்க இல்லை மம்மி? ஆமா, அவங்க 2 பேரும் இருக்காங்க. அவ மட்டும்தான் வெளியே இருக்கா, மாமியா. இந்த அபிராமி பண்ணது. ஆமா, அதுக கூட ஒரு விதத்தில் பரவாயில்ல. ஆனால் அந்த புள்ள தான் சூப்பர் இல்லை மம்மி, அக்மார்க். ஆமா, அது அவங்க அப்பா சொல்றாரு, குடும்பத்துக்கு கௌரவம் குறைஞ்சிட கூடாதுன்னு அந்த பிள்ளை பண்ணிக்கிச்சு. அண்ணன் தம்பி அப்பாவுக்கு எல்லாம் கௌரவம் குறைஞ்சிட கூடாதுன்னு பண்ணிக்கிச்சு. நல்ல பிள்ளை. ஆமா, அதான் அதில் சொல்லுது, அவங்களே என்னை கழட்டி விட்டாங்க. இப்படி கேஷுவலாக ஜாலியாக பேசுறது மம்மி, இவனும் கழட்டி விட்டுட்டான் தம்பிய, அடுத்து நீங்களும் இப்ப அப்படிதான் பண்றீங்க. அது மனசுல எப்படி இருக்கும். ஆனா அதை விட இன்னும் கிரிட்டிக்கலா இருக்கவங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. கஷ்டமான சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த பிள்ளை ஏன் அப்படி முடிவு எடுத்துச்சுன்னு தெரியல. முடிவு அந்த செகண்ட் எல்லாரும் வாழ்க்கையில சந்தோஷமாவே நல்லாவே இருந்துறது இல்லையே. நிறைய பேருக்கு வாழ்க்கை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமா உள்ள போயிட்டு. ஆமா ஆமா ஆமா. என்ன அதை விட கஷ்டப்படுறவங்களாம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பிள்ளை ஏன் இந்த முடிவு எடுத்துச்சுன்னே தெரியல. அப்படியும் பொம்பளை பிள்ளை, இப்படியும் ஒரு பொம்பளை பிள்ளை. பெத்த பிள்ளையவே கொண்டுட்டு தெரியுது இந்த பிள்ளை, மனசாட்சி இல்லாம அபிராமி. அது என்னடான்னா தான் பெத்தவங்களுக்கு கூட கௌரவம் போயிடக்கூடாது, தன்னால தான் அப்பா வீட்டுக்கு திருப்பி வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு கௌரவம் போயிடும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த பிள்ளை பண்ணிக்கிச்சு. வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்களுக்கு கௌரவம் போயிடும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த பிள்ளை பண்ணிக்கிச்சு. தன்னை கூட நினைச்சு பார்க்காம அப்பா அம்மாவை மட்டுமே நினைச்சிருக்கு. அப்பா அம்மா தம்பி அப்படியும் பிள்ளைய இருக்குவார். ஆமா, இன்னைக்கே படப்புல பணியாரம்லாம் ஊற்றிடுவாங்க மம்மி. பணியாரம்லாம் இன்னைக்கு ஊற்றி வச்சாதே. அது காயணுமா மம்மி? பணியாரம் ஊற்றி ஆறணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கே தான் ஊற்றுவாங்களா? இடிக்கிறது இன்னைக்கு இடிப்பாங்க, ஊற்றுறது மதியத்துக்கே ஊற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஊற்றிடுவாங்க. நாளைக்கு தான் வேற வேலை இருக்கேன் மம்மி. ஆமா ஆமா, நாளைக்கு மதியத்துக்கு படப்பு இருக்கு, நைட்டுக்கும் படப்பு இருக்கு, நாளானைக்கு காலையில ஏலம். அப்ப இன்னைக்கு தானே பண்ணி ஆகணும். ஆமா, அதனால படப்புங்கிறத வேலை பார்க்கறதுக்கு தானே. அவங்க வாடு உள்ள வேலை பார்க்கறது, சாமிக்கான வேலை பார்த்து தானே. இன்னைக்கு நைட்டு சைவ படப்புன்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னைக்கு நைட்டு கத்திரிக்காய் வாழைக்காய் அதை வச்சு கூட்டி குழம்பு வச்சு அந்த சைவ படப்பு. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுனே. ஆமா ஆமா, 9 மணி 8 மணிக்குள்ள முடிச்சிருவாங்க. நாளைக்கு தான் 11 மணி ஆயிரும்.
அவங்க கிடாய் எடுத்து உரிச்சு பண்ணணும். நிறுத்திட்டேன் அடுப்பு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் தோசை. இது பழைய சாம்பார் சூடு பண்ணேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.